ஹே கைஸ், வெல்கம் டு ஹோம் அண்ட் ஜாய். நம்ம இப்போது இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா, நாங்கள் ரீசெண்டாக வந்து கார், அதுக்கப்புறம் பைக் இது எல்லாத்தையும் வந்து ஏர் செக் பண்ணிட்டு வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில் பண்ணுறதுக்காக வந்து இன்ஃப்ளேட்டர் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதோட அன்பாக்சிங் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து 2 விஷயம் இருந்தது. ஒன்று வந்து அந்த இன்ஃப்ளேட்டருக்கான அந்த ஒரு மெஷின் வந்து இருந்தது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுச் மாதிரி வந்து கொடுத்து அதில் வந்து சார்ஜர், அதுக்கப்புறம் சைக்கிள், பால், ஸ்விம்மிங் பூல் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம காற்று ஃபில் பண்ணுறதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஒரு மிஷின் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேட்டர் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ பின்னாடி வந்து வார்னிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கொடுத்துருக்கிற டைப் சி கேபிள் மட்டும் யூஸ் பண்ண சொல்லி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பொருட்கள் வந்து நம்ம காற்றடிக்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பவுச்சு. அந்த பவுச்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கார்லேயே வந்து சார்ஜ் பண்ணி இப்போ எமர்ஜென்சிக்கு எங்கே போயிட்டுருக்கோம், காற்று போயிடுச்சு அப்படின்னா அது காரில் இருக்கிற அந்த போர்ட்லேயே வந்து ஃப்ளக் பண்ணி நம்ம அதில் சார்ஜ் இல்லைனாலும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெருசாக இது வந்து சார்ஜ் வந்து பண்ணுறதுக்கு சி டைப்பு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கார், பைக் வந்து நம்ம வந்து காற்றடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த ஒரு பவுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பவர் ஆன் ஆகிடும். ஸோ பை டிஃபால்ட்டாக காருக்கான அந்த ஒரு இது காட்டும். அமுத்துட்டிங்க அப்படின்னா மோடு. இது வந்து கஸ்டம். ஸோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பை டிஃபால்ட்டாக 36 இருக்குது. இப்போ எனக்கு 37 அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் ஆகிடும். அது வச்சு நீங்கள் வந்து ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பாலு அந்த மாதிரி பால். அதுக்கப்புறம் சைக்கிளுக்கு வந்து 45 இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பைக்குக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் பை டிஃபால்ட்டாக என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 மோட் ஆஃப் லைட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஒயிட் லைட்டு, அதுக்கப்புறம் எமர்ஜென்சி லைட்ஸ்க்கே வந்து 2 விட்டு ரெட் லைட் எரியிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ நைட் டைமில் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சென்ட்ரலில் திரும்ப ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ளேட்டரில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃப்ளேட்டரில் பைக்கும் காருக்கும் அந்த ஏர் ஃபில் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதில் என்ன ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்டு அந்த டயரில் வந்து அந்த இன்ஃப்ளேட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக ஏர் வந்து ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி எடுக்கும் போதும் வந்து ஏர் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ பை டிஃபால்ட் நம்ம பெட்ரோல் பங்க்லலாம் காற்று அடிக்கும்போது கூட அந்த மாதிரி அவங்க எடுக்கும்போது ஒரு சவுண்டு இல்லை, அந்த மாதிரி தான் வருது. ஸோ இப்போ இந்த டயரில் வந்து பார்த்திங்கன்னா 21.5 தான் வந்து இருக்குது. 36 வந்து இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணோம். ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா அரௌண்டு 3 மினிட்ஸ் கிட்ட வந்து எடுத்தது. ஸோ இது வந்து அப்படி தான் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பைக் நான் ஃபில் பண்ணி பார்க்கும்போது அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது. பட் காருக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குது தான். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு 21லேருந்து 36 வந்து ஃபில் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட வந்து எடுத்தது. ஸோ இது வந்து ஓகே தான். ஏன்னா வந்து இப்போ நம்ம எமர்ஜென்சிக்காக தான் இந்த ஒரு டிவைஸு. ஸோ அதனால் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து 2500 கிட்ட வந்து இருந்தது. ஸோ எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 4500 கிட்ட வந்து போட்டிருக்காங்க. ப்ராடக்ட் லிங்க் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.